அந்த கட்சி எம்எல்ஏவை இந்த கட்சிக்கு இழுக்கிறதுக்கு குதிரை பேரம் நடந்துகிட்டு இருக்கான் இப்படி சொல்றாங்கல்ல. அது என்ன எம்எல்ஏவை குதிரையோட ஒப்பிடுறது? ஒரு ஆடு பேரம்னு சொல்லலாம், எரும மாடு பேரம்னு சொல்லலாம். அது என்ன குறிப்பா குதிரை பேரம்? 19ஆம் நூற்றாண்டுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா அமெரிக்கா, ஐரோப்பா இந்த மாதிரி நாடுகள்ல எல்லாம் குதிரை இல்லாம எந்த பிசினஸும் நடக்காது அப்படிங்கிற அளவுக்கு குதிரைங்களை எல்லாத்துக்கும் பயன்படுத்தினாங்களாம். அப்ப காரு, பைக் இதெல்லாம் கிடையாது. அதுக்கு பதிலா குதிரைகளை தான் போக்குவரத்துக்கு பயன்படுத்தி இருக்காங்க. நம்ம நாட்டிலயுமே அந்த காலகட்டத்துல குதிரைகளை போக்குவரத்துக்கு பயன்படுத்தினாங்க. ஆனா விவசாய வேலைகளை பொறுத்த வரைக்கும் நம்ம மாடுகளை தான் பயன்படுத்தணும். ஆனா அதுக்குமே அமெரிக்கா, ஐரோப்பால எல்லாம் பாத்தீங்கன்னா குதிரைகளை தான் பயன்படுத்தி இருக்காங்க. ஒரு தொழில் செய்யறதுக்கான சரக்குகளையுமே குதிரை வண்டியில தான் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி போர்க்காலத்துல பாத்தீங்கன்னா குதிரை படை கண்டிப்பா இருக்கும். இவ்வளவு தபால் சேவைக்கு கூட போனி எக்ஸ்பிரஸ் அப்படின்னு பேர் வச்சு குதிரைகளை தான் பயன்படுத்தியிருக்காங்க. ஒரு மனுஷன் பொருளாதார ரீதியா முன்னுக்கு வர்றதுக்கு அந்த காலகட்டத்துல குதிரை ரொம்பவே முக்கியமான ஒண்ணா இருந்திருக்கு. அப்பெல்லாம் குதிரைங்கிறது ஒரு சொத்து, ஒரு கௌரவம். அதனால எல்லாருமே சொந்தமா ஒரு குதிரை வச்சுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட குதிரைய ஆடு மாடு மாதிரி ஈஸியா பார்த்தெல்லாம் வாங்க முடியாது. ஒரு குதிரையோட ஒரிஜினல் கண்டிஷன் என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமா. குதிரையோட பல்லு, லாடம், ஓடுற வேகம் இப்படின்னு பல விஷயங்களை பார்த்து பேரம் பேசுவாங்களாம். எதுக்கு குதிரையோட பல்ல பாக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா பல்ல வச்சுதான் வயசை கணிப்பாங்களாம். இளம் குதிரைகளுக்கு பாத்தீங்கன்னா பல்லுல இயற்கையாவே சின்ன சின்ன குழிகள் மாதிரியான அமைப்பு இருக்குமா. ஆனா இதுவே குதிரைக்கு வயசாக வயசாக பல்லு நல்லா தேய்மானம் அடைஞ்சு அந்த குழிகள் எல்லாம் சமமாயிடுமா. 1820கள் காலகட்டத்துல அமெரிக்காவுல பாத்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவுல குதிரை வியாபாரம் நடந்திருக்கு. அப்படி அந்த குதிரையை விற்கிற வியாபாரிங்க வாங்க வர்றவங்கள்ட்ட தந்திரமா பேசி ஏமாத்தி குதிரையை விற்பாங்களாம். வயசான குதிரையை கூட இளம் குதிரைன்னு காட்ட அந்த குதிரையோட பல்லுல ட்ரில் டூல்ஸை வச்சு ஓட்ட போட்டு செயற்கையா பள்ளத்தை ஏற்படுத்தி அது பாக்குறதுக்கு இயற்கையா தெரியணுங்கிறதுக்காக அதுல சூடான இரும்பு கம்பியை வச்சோ இல்லனா ஏதாவது கெமிக்கலை வச்சோ அந்த இடத்த கருப்பா மாத்தி இப்படி எல்லாம் ஏமாத்தி கிழட்டு குதிரைய பல மடங்கு விலைக்கு வித்துருவாங்களாம். இதே மாதிரி ஓட முடியாத கால் பாதிக்கப்பட்ட குதிரையை கூட அப்படி இப்படின்னு மேக்கப்பை போட்டு மின்னல் வேகத்துல ஓடும் சொல்லி பேசி பேசியே அதிக விலைக்கு வித்துருவாங்களாம். சுருக்கமா சொன்னா பக்கா ஃப்ராடுத்தனம். இந்த மாதிரி விக்கிறதா ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காலகட்டத்துல எல்லாம் இவர் குதிரை வியாபாரி, குதிரையை பேரம் பேசி விற்பாரு அப்படின்னு சொன்னாலே அந்த நபரை பாக்குறவங்க மைண்ட் வாய்ஸ் எப்படி இருந்துச்சுன்னா அதாவது எந்த நாணயமும் தர்மமும் இல்லாத மனுஷங்க அப்படின்னு நினைச்சாங்க. இதே மாதிரியே அரசியல்ல முதல்ல ஒரு கட்சியில இருந்து அதை வச்சு ஓட்டு வாங்கி ஜெயிச்சுட்டு இன்னொரு கட்சிக்கு தாவறதுக்கு பேரம் பேசும்போது அந்த ஃப்ராடுத்தனத்தை ஹார்ஸ் ட்ரேடிங் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த வார்த்தை வழக்கமா பல ஆங்கில வார்த்தைகள் இந்தியாவுக்கு வர்ற மாதிரியே பிரிட்டிஷ் ஆட்சி காலத்துல இந்தியாவுக்குள்ள வந்துச்சு. தமிழ்நாட்டுல இதை நேரடியா மொழிபெயர்த்து குதிரை பேரம் அப்படின்னு பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டோம். இருந்தாலும் தமிழ்நாட்டுல ஆடு பேரம், மாடு பேரம் இந்த மாதிரி ஏதாவது சொல்லியிருக்கலாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா யோசிச்சு பாருங்க. வெள்ளையும் ஜொல்லையுமா இருக்கிற அரசியல்வாதிய அண்ணன் சிங்கம் மாதிரி அப்படின்னு சொன்னா எவ்வளவு கெத்தா இருக்கும். இதுவே அண்ணன் ஆடு மாதிரி அப்படின்னு சொன்னா நல்லாவா இருக்கும். அதனால ரெண்டுக்கும் பொதுவா குதிரைன்னு சொல்லிட்டோம். நீங்க இதை பத்தி என்ன நினைக்கிறீங்க? கமெண்ட்ல சொல்லுங்க.